இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே எலியா இறைவாக்கினரை பற்றிய சிறப்பையும் அவர் எப்படி மெசியாவுக்கு முன்னதாகவே வந்து மெசியாவின் வருகைக்கு தயார் செய்ய வேண்டிய முன்னோடியாக இருக்கிறார் என்பதை பற்றியும் நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுடைய தோற்ற மாற்றத்திற்கு பிறகு அவர் சீடர்களோடு உரையாடுவதையும் நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி பகுதியிலே சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அந்த கேள்வி ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஏனென்றால் மெஸ்ஸியாவை பற்றி அவளுக்கு எந்த வகையான புரிதல் இருந்தது என்பதை அந்த கேள்வி வெளிப்படுத்துகிறது. யூத சமூகம் முழுவதுமே இத்தகைய புரிதல் இருந்தது. அது எத்தகைய புரிதல் என்றால், மெஸ்ஸியாவும் சரி, அவருக்கு முன்னோடியாக வரக்கூடிய எலியாவும் சரி, இந்த உலக அரசுகள் போன்று வன்முறையை கொண்டு யூதர்களுக்கு எதிராக இருப்பவர்களை அழித்துவிட்டு யூதர்களை விடுவிப்பார்கள் என்று அவர்கள் திட்டவட்டமாக நம்பினார்கள். படைகளை திரட்டி கொண்டு மெஸ்ஸியா வருவார், எதிரிகளை அழித்து விடுவார், நம்மை மீட்பார், அமைதியை நிலைநிறுத்துவார் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அது தவறு என்று சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய நிலைமை இருந்தது. எனவேதான் ஆண்டவர் இயேசு சற்று நேரம் எடுத்து அவர்களுக்கு விளக்குகிறார். அந்த விளக்கத்திலிருந்து நமக்கு என்ன புரிகிறது? மெஸ்ஸியாவும் சரி, அவருடைய முன்னோடியான யோவான், திருமுழுக்கு யோவானும் சரி, அவருடைய வழி என்னவாக இருந்தது? ஒருபோதும் வன்முறை அல்ல. அன்புக்குரியவர்களே, இறைவன் ஒரு மனித உயிர்களை அழித்து ஒரு நாளும் மாற்றம் கொண்டு வர மாட்டார். எசேக்கியேல் இறைவாக்கினர் நூலிலே 33வது அதிகாரம் 11 வசனத்திலே வாசிக்கிறோம், தீயோர்கள் அழிய வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் அன்று, ஆனால் அத்தீயவர்கள் தங்கள் வழிகளில் இருந்து திரும்பி வாழ வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்று இறைவன் கூறுகிறார். எனவே இறைவனுடைய வழி என்ன? இறைவனுடைய வழி என்பது அன்பின் மூலமாக ஒருவரை மாற்றுவது, தன்னுடைய தியாகம் நிறைந்த அன்பினால் தன்னுடைய வழிக்கு தன்னுடைய மக்களை கொண்டு வருவது. அதுதான் இறைவனுடைய வழி. ஆண்டவர் இயேசுடைய வழியும் சரி, திருமுழுக்கு யோவானினுடைய வழியும் சரி, அதுவாகத்தான் இருந்தது. அவர்கள் அந்த அன்பிற்கு சான்று பகரவே துன்பங்களை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த அன்பிற்காகவே அவர்கள் கடைசி வரை வாழ்ந்து இறந்தார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த சீடர்களுக்கான செய்தி அதுதான். நீங்கள் இந்த மெஸ்ஸியாவை பற்றின தவறான புரிதல்கள் அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு மெஸ்ஸியாவை போன்று சிலுவையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை போன்று தியாகம் நிறைந்த அன்பு செய்ய வேண்டும். அது அப்படி ஒரு புரிதல் இல்லை என்றால் அவர்கள் அந்த இயேசுடைய பணியை தொடர்ந்து செய்வதற்கு தகுதியற்றவர்கள். ஒருவேளை இப்படி நாம் வைத்துக் கொள்வோமே, அவர்கள் அந்த புரிதலோடு இயேசுடைய பணியை தொடர்ந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள், இயேசுவின் சிலுவை மரணத்திற்கு முன்பு சுமார் 2 லட்சம் யூதர்கள் புரட்சியிலும் கலகத்திலும் இறந்து போனார்கள் என்று. அவருடைய புரட்சிக்கும் கலகத்துக்கும் காரணம் இந்த புரிதல் தான். மெஸ்ஸியா ஒரு சர்வாதிகாரி போன்ற ஒரு மெஸ்ஸியா என்ற புரிதல் தான். எனவே இன்று நாமும் கிறிஸ்துவிலே சீடர்களாக இருக்கிறோம். நமக்கு இந்த நற்செய்தி கொடுக்கும் செய்தி என்ன என்று பார்த்தால், நாம் தியாகம் நிறைந்த அன்புள்ளவர்களாக இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்து பிறப்பு விழாவிற்காக நம்மையே தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கும் தியாகம் நிறைந்த அன்பு செய்ய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், நம் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள், நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான குழந்தைகள், ஸ்பெஷலி ஏபிள்டு சில்ட்ரன் இல்லையா? ஒரு தத்துவ அறிஞர் கூறுகிறார், என்னுடைய அயலான் எனக்கு விண்ணகம் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன? அந்த விண்ணகத்திற்கு நான் செல்வதற்கான வாழ்வை வாழ என்னுடைய அயலான் எனக்கு வாய்ப்பு கொடுக்கிறான். அந்த குழந்தையை, ஒருவேளை நம்ம மாற்றுத்திறனாளி குழந்தை நமது குடும்பத்தில் இருந்தால், அந்த குழந்தைக்காக நாம் செய்கின்ற தியாகம் நம்மை தூய்மைப்படுத்துகிறது, நம்மை உண்மையில் இறைவனுக்கு உகந்தவராக மாற்றுகிறது. ஆனால் நாம் என்னதான் கிறிஸ்துமஸ் தான் தயார் பண்ணிட்டு இருக்கோம், நம் வீட்டில் இருக்கிற பெரியவர்களும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் ஏதாவது நிலைமை மாறுதா? எதுவுமே மாறுது கிடையாது இல்லையா? அவங்களோட நிலை அப்படிதான் இருக்கு. மினிமம் கேர் அதான் நம்ம கொடுப்போம் அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு நம்ம தியாகம் செய்து வாழ்வதெல்லாம் இந்த காலத்திலே மறைந்து கொண்டுதான் வருகிறது. முதியோர் இல்லம் பெருகி கொண்டு இருக்கிறது, அனாதை இல்லம் பெருகி கொண்டு இருக்கிறது, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் தானே. அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி மனிதர்கள்லாம் எதற்கு இருக்கு, இந்த மாதிரி நிலைமையெல்லாம் எதற்கு இருக்கிறது என்றால், நமக்கு ஒரு வாய்ப்பு, தியாகம் செய்ய வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், அதில் வளர வேண்டும் என்பதுதான் வாய்ப்பு. அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை என்பது ஒரு மியூசியம் கிடையாது.
நம்ம வந்தோம் போனோம் பார்த்தோம், அப்படி கிடையாது. வாழ்க்கை என்பது ஒரு சோதனை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு டாஸ்க் இல்லையா? திருத்தூதர் பவுல் அப்படித்தானே சொல்கிறார். அழிந்து போகக்கூடிய கோப்பைக்காக ஒரு ஒரு போட்டியாளர் என்ன செய்கிறார்? நீண்ட காலம் தயாரிக்கிறார். நாம் அழியாத பேரின்பத்தை கிறிஸ்துவின் சமூகத்தில் இருக்க போகிறோம். நாம் இயேசுவின் உயிர்த்தெழுந்த மக்களாக வாழப் போகிறோம். அப்படிப்பட்ட கொடையை பெறுவதற்கு இந்த வாழ்வை நாம் எப்படி வாழ வேண்டும்? நாம் செய்வதெல்லாம் ஒன்றுதான், நாம் செய்யக்கூடியதெல்லாம் ஒன்றுதான். இயேசுவை போன்று அன்பு செய்ய வேண்டும். அவரை போன்று தியாகம் நிறைந்த அன்பு செய்ய வேண்டும். நம் உடன் இருப்பவர்களுக்காக நம்மையே மறுத்து தியாகம் செய்து அவர்களை தொடர்ந்து கிறிஸ்துவின் வழியில், இயேசுவின் வழியில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இன்றைய திருப்பாடலில் வாசித்ததை போல, கடவுளே உமது முகத்தின் ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும் என்று இருக்கிறது. அந்த ஒளி என்னவாக இருக்க முடியும்? அன்பின் ஒளியாகத்தான் இருக்க முடியும். இயேசுவின் முகத்தில் ஆடுகின்ற ஒளி எது? அன்பின் ஒளிதானே. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய கிறிஸ்துவின் சீடலாக இருக்கக்கூடிய நாம் கிறிஸ்துவின் தியாகம் நிறைந்த அன்பின் வழியில் உலகை மாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். நமது சுற்றத்தை மாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். நமது குடும்பத்தை மாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அத்தகைய அன்புள்ளவர்களாக வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.